திருவண்ணாமலை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். ஆவின் பாடகத்தில் துண்டு பிரசுரம் கொடுத்தபோது அங்கிருந்த அமமுக பிரமுகர் தங்களது கட்சியினரை பிரச்சாரத்திற்கு அழைப்பதில்லை என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஏகே மோட்டூருக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த விவசாயியிடம் ஏர் கலப்பையை வாங்கி உழவு செய்து வாக்கு சேகரித்தார். அனேரி ராச்சமங்கலம் பகுதியில் பிரச்சாரம் செய்த போது வாக்காளர்களை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எது என்று கேட்க மாம்பழம் மாம்பழம் என்று கூட்டத்தினர் பதில் கூற சிரித்துக்கொண்டே இனி மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம் என்று சொல்லி தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு பழகிட்டோம், என்ன சின்ன மா அப்படிதான் வரும். இந்த முறை மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம். என்னமா மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம். சிதம்பரம் மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் அமைச்சர் சிவசங்கரோடு இணைந்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது விசிக போஸ்டரில் அச்சிடப்பட்டிருந்த QR கோடை திருமாவளவன் ஸ்கேன் செய்ததும் செல்போன் திரையில் அவர் தோன்றி பிரச்சாரம் செய்வது போல இருந்தது. இதனை கண்ட அமைச்சர் சிவசங்கர் தானும் ஸ்கேன் செய்து பார்த்ததோடு அது செயல்படும் விதம் குறித்தும் கேட்டறிந்தார். வேலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிஞ்சமந்தை மலை கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள முதியவர்களுக்கு BP பரிசோதனை செய்து வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் O பன்னீர்செல்வம் தீவிர பிரச்சாரம் செய்தார். மண்டபம் அருகே உள்ள வடலூரில் பிரச்சாரம் செய்தபோது கோட் சூட் போட்டுக்கொண்டு பைக்கில் வந்த போதை ஆசாமி ஒருவர் தாம் துபாயில் இருந்து வந்திருப்பதாகவும் தமக்கு வணக்கம் வைக்கும்படியும் கூற அந்த நபரை OPS-இன் பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.